வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் இப்போ தான் என் டாட்டரை வேலை இடத்துல விட்டுட்டு, என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். மணி இப்போ எங்கே 9:10 என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அன்றைக்கி காமிச்சேன் இல்லையா, ஸ்னோ இருந்தது அப்படி சொல்லிட்டு இப்போல்லாம் காணாமல் போச்சு பாருங்கள். ஒன்றுமே காணோம், எல்லாமே மறைஞ்சு போச்சு. சரியான மழைங்க, 2 3 நாளாக சரியான மழை, எல்லாமே போச்சு. இப்படி தான் இருக்குது இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னாக்கா, அதாவது இந்த கால மாற்றம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவாங்க, சீசன் மாறுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் தெரியலையே. ஓகே, இப்போ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெதர் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வசந்த காலத்துக்கு போயிடலாம். ஹோப்ஃபுல்லி இப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன, 2ஆம் மாதம் வந்துட்டு இங்கே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு என்ன ஸ்போர்ட்டுக்காக ஒரு வாரம் லீவு விடுவாங்க. அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்னோ இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ தான் பிள்ளைங்க விளையாடக்கொள்ளலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்வீடனில் அப்போ இதுக்கு ஸ்கீ பண்ண போயிடுவாங்க. மலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு போயிடுவாங்க ரொம்ப பேர். என்னோட பையனும் அவங்க கூட்டாளி அவங்க ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போகிறாரு. நான் பார்க்குறேன், நான் ஒரு ஃபோட்டோ ஏதாவது அனுப்பினாருனாக்கா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதம் கடைசியில் ஒரு 1 வீக்குக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன பொருளை எடுத்துகிட்டு போகலாம், எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு அது பண்ணிகிட்ருக்காங்க. அதான் இந்த மாத கடைசியில் ஸ்கூலில் லீவ் விடுவாங்க, ஒரு வாரம் லீவு. அந்த லீவை வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த வின்டரில். அது எங்கள் ஊர் வந்துட்டு நீளமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த லீவை வந்துட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மலேசியாவில் இருக்கும்போது ஸ்கூல் லீவுனாக்கா எல்லாத்துக்குமே ஒரே டைமில் விடுவாங்க இல்லையா. அது நான் இருந்த காலத்தில். இது வந்துட்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முன்ன அந்த மாதிரி தான் விடுவாங்க. இப்போ தெரியல எப்படின்னு, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்களேன். அப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் லீவ் விடுவாங்க, எல்லாம் போவாங்க கொள்வாங்க. அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசை, எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்பப்போ இந்த மாதிரி லீவ் விட்டாக்கா. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுவாங்க லீவு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் இருக்குல்ல, அந்த பார்ட்டில் உள்ள இடத்துக்கு, அதுக்கப்புறம் நார்த்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி விடுவாங்க. ஏன்னாக்கா எங்கள் ஊரில் எப்பயுமே வந்துட்டு சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சூடுனாக்கா கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும். அதனால் சவுத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சில்லுன்னா ஒரு இது இருக்கும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கிளைமேட்டு அது கொஞ்சம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதனால் அதுவும் ஒரு சின்ன இதுதான் காரணம். இன்னொன்று காரணம் என்னன்னாக்கா, எல்லாருமே ஒரே நேரத்தில் லீவுக்கு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பாட்டாக பிரித்து இது பண்ணுவாங்க. ஸோ என்ன ட்ரெயின் அது இது சொல்லிட்டு ஃபுல்லி புக் ஆகிடும். ஒரே நேரத்தில் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் லீவு விட்டாக்கா பசங்களுக்கு. அதனால் அவங்க சவுத்தில் உள்ளவங்களுக்கு விடுவாங்க லீவு. அந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இருக்கிற பகுதிக்கு வரும் லீவு வந்துட்டு. ஏன்னா ஜனத்தொகையும் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், சவுத்தில் ரொம்ப ஜாஸ்தி, நார்த்தில் கொஞ்சம் கம்மி. அதனால் அந்த மாதிரி பிரித்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த்தில் விடுவாங்க கடைசியாக. அந்த மாதிரி தாங்க இங்கே பிளான் பண்ணி லீவு விடுறது பசங்களுக்கு. ஸோ இந்த நெரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஈவன் இந்த ஸ்கீ பண்ணுற இடத்துல மலை பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு ஆளுங்க ஜாஸ்தியாகிடுவாங்க ஒரே நேரத்தில் விட்டாக்கா. இந்த மாதிரி பிரித்து இது பண்ணாக்கா எல்லாமே கொஞ்சம்
ஸ்மூத்தாக போகும். அதனால் அந்த மாதிரி செய்கிறாங்க. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னோடய கூட்டாளிங்க கேட்டதுக்காக இப்போ நான் கொஞ்சம் ஆர்வமாக செஞ்சிட்ருக்கேன். வீடியோ போடலாம் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்.